முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம். சென்னை வரும் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து அமைச்சரவை பட்டியலை வழங்குகிறார் விஜய். தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் நாளை காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா. ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பதாக காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. தாவேகா கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுகிறது காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறவும் விசிக, ஐயுஎம்எல் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல். தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சி நிர்வாகிகளோடு பேசி முடிவெடுக்கப்படும். அமைச்சரவையில் இணைய விசிகாவுக்கு அழைப்பு விடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி எனவும் திருமாவளவன் பேட்டி. அமைச்சரவையில் அதிமுக சேர்ந்தால் தாவேகா அரசுக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் மீண்டும் உறுதி. தற்போது வரை ரீல்ஸ் ஆட்சியாக உள்ள தாவேகா அரசு ரியல் ஆட்சி நடத்த வேண்டும் என பிரேமலதா விமர்சனம். தமிழக அரசியலில் குதிரை பேரம் நடக்கவில்லை என்பதை முதல்வர் விஜய் விளக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். ₹2,90,00,000 மதிப்பீட்டில் மருத்துவ மற்றும் ஊரகத்துறைக்கான 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தபடி தலைமைச் செயலக வளாகத்தில் புதிய வாகனத்தை இயக்கி ஆய்வு. எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர முயற்சித்தது வரலாற்று பிழை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து திமுக செயல்பட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக அதிகளவில் தோல்வியுற காரணம் CV சண்முகம்தான் என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைச்சர் பதவிக்காக அதிமுகவை அழிக்க CV சண்முகம் முயற்சிப்பதாகவும் ஆவேசம். தாவேகா அமைச்சரவையில் சேர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அரசியல் ஆலோசனை குழு ஒப்புதல். நாளை காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என காதர் மொய்தீன் பேட்டி. தாவேகா அமைச்சரவையில் CV சண்முகம் தரப்பை சேர்க்க வேண்டாம் என எந்த நிபந்தனையும் IUML கோரவில்லை. IUML தலைவர் காதர் மொய்தீன் விளக்கம். அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவு சுவையானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். மாநகராட்சி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் பாராட்டு. தமிழ்நாட்டில் 15 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தலைமை காவல்துறை IGயாக அவினாஷ் குமார், வடக்கு மண்டல IGயாக பிரவீன்குமார் அபினவ் நியமனம். சிங்கப்பெண் சிறப்பு படைப்பிரிவு IGயாக பவானீஸ்வரி IPS நியமனம். கள்ளக்குறிச்சி, நீலகிரி, தூத்துக்குடி மாவட்ட SPக்கள் பணியிட மாற்றம். தமிழகம் முழுவதும் நிலுவையில் உள்ள ரேஷன் அட்டை விண்ணப்பங்களை விரைந்து பரிசீலிக்க நடவடிக்கை.
தகுதியான விண்ணப்பங்களை ஓரிரு மாதங்களில் பரிசீலித்து புதிய ரேஷன் அட்டைகள் வழங்க உணவுத்துறை உத்தரவு. சென்னை கிண்டியில் உள்ள அயோத்திதாசர் பண்டிதரின் சிலைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. எம்எல்ஏக்கள் சேகர்பாபு, கே.என். நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை. முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் விவசாய சங்க தலைவர்கள் சந்திப்பு. விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்வதற்கு முன் கடன் வசூலை நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரிக்கை வைத்ததாக பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய். பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆதவ் அர்ஜுனாவிற்கு வாழ்த்து. இரண்டாயிரத்தி 25-26 கல்வி ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். மொத்தம் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% தேர்ச்சி பெற்று முதலிடம், 97.54% பெற்று சிவகங்கை 2ஆம் இடமும், 97.41% தஞ்சாவூர் 3ஆம் இடம். பொன்னேரி தனியார் பள்ளியில் பயின்ற விவசாயியின் மகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 498 மதிப்பெண்கள் பெற்று சாதனை. எதிர்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்று லட்சியம் உள்ளதாக பேட்டி. தாவேகாவின் செயல்பாடு திமுகவின் தொடர்ச்சியே என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடியவர் இனி என்ன செய்ய போகிறார் எனவும் கேள்வி. கிட்னி திருட்டு விவகாரத்தை கையில் எடுக்கும் தமிழக சுகாதாரத்துறை. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் சித்ரா தலைமையில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவு. நாகர்கோவில் வழியாக கேரளாவுக்கு கடத்தப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசியை துரத்தி பிடித்த அதிகாரிகள். 37 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று கேரளாவில் பறிமுதல் செய்த வீடியோ இணையத்தில் வைரல். கொடைக்கானலில் தொடங்கியது 63வது மலர் கண்காட்சி. பூத்து குலுங்கும் விதவிதமான மலர்களை கண்டு ரசித்து வரும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. ஓசூர் அருகே காவல் நிலைய பெண் ஊழியருக்கு லிப்ட் தருவதாக அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்த ஆசாமி. மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருந்த பெண் தப்பிய நிலையில் பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட மூர்த்தி என்பவருக்கு காவல்துறை வலைவீச்சு. புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். திருநள்ளாறு தொகுதி எம்எல்ஏவாக ஜிஎன்எஸ் ராஜசேகரன் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டார். ராஜசேகரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் இறுதியாக இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் மோடி. ரோம் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இத்தாலியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனியோடு வீதி உலா. பிரதமர் மோடி மெலோடி சாக்லேட் கொடுத்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இத்தாலி வீரர் மெலோனி.
இந்திய இளைஞர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது மெலோடி சாக்லேட் சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறார் பிரதமர் மோடி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதற்கு எதிரான மனு தள்ளுபடி. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு உத்தரவு. ஈழப் போரினில் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு உள்நாட்டிலேயே தீர்வு காண வேண்டும். இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தல்.